வணக்கம் தோழன் தோழிகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலையில் சப்பாத்தி பீன்ஸ் கேரட் பட்டாணி போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி குருமா சாப்பிட்டாச்சு. நானும் என் வீட்டுக்காரரும் காலையில் சப்பாத்தி சாப்பிட்டோம். அடுத்தது மதியம் லஞ்சுக்கு மட்டன் குழம்பு, சாதம், ரசம் இது ரெடி பண்ணுறேன். அதுக்காக வெங்காயம் ஒரு 4 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி தனியாக எடுத்து வச்சிட்டேன். அடுத்தது தக்காளி கட் பண்ணிகிட்ருக்கேன். தக்காளி அந்த தக்காளியில் ஒரு காம்பு பகுதி இருக்கும் இல்லைங்களா, அது ஒரு வெள்ளையாக இருக்கும். அதை கட் பண்ணி எடுத்துட்டு அதை வேண்டாம், அது ஸ்டோனை உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க. கிட்னியை பாதிக்கக்கூடிய ஸ்டோனை உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை கட் பண்ணி எடுத்துட்டு தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அதை சுத்தப்படுத்தி எடுத்துக்கொண்டு வச்சுட்டு சமைக்க ஆரம்பிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு சமைக்க தயாராகிடலாம். 4 வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 5 தக்காளி அதையும் பொடி பொடியாக தேவையில்லாத நீக்கிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை நல்லா அலசிட்டு 2 கொத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயாராக இருக்குது. கேஸ் பற்ற வச்சு நம்ம சமைக்க தயாராகிடலாம். மட்டன் குழம்பு செய்ய ரெடி ஆகிடலாம். தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். சமையல் எண்ணெய் ஒரு சிலர் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் தேங்காய் யூஸ் பண்ணுவாங்க. நான் செக்கில் ஆடின கல்லெண்ணெய் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சுத்தமான செக்கில் ஆடின எண்ணெய். நம்ம ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் நல்ல தூய்மையான எண்ணெயாக பார்த்து வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. பட்டை கிராம்பு சோம்பெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை நல்லா கொட்டிடலாம். கொட்டி நல்லா கிளறிடலாம். கிளறிட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கிட்டு எண்ணெய் நம்ம தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா வதக்கிடணும். பக்கத்துலேயே சாதத்துக்கு உல வச்சிட்டேன். நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா வதக்கிட்டதும் அடுத்தது தக்காளியை போட்டுடலாம். நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியை கொட்டி நல்லா வதக்கிடலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கலைன்னா உப்பு கூட கொஞ்சம் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிடணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டால் நல்லா மட்டன் மஞ்சத்தூள் உப்பு போட்டு 3-4 தடவை அலசி வச்சுருக்கேன். ஒரு 1/2 கிலோ மட்டன். நல்லா இளம் ஆட்டுக்கறி மாதிரி இருக்குது. நல்லா போட்டு நல்லா கிளறி விட்டுறணும். நல்லா சூப்பராக வெந்துடும் போல இருக்குது. பஞ்சு போல் வெந்துடும் போல இருக்குது. நல்லா கிளறி விட்டுறணும். நல்லா கிளறுன்னு கிளறி விட்டு நல்லா அடி வரைக்கும் நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறிக்கணும். கிளறிட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுடுச்சு. அதிலே அந்த எசன்ஸ்லேயே நல்லா மட்டனை நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் வேக வச்சிட்டோம்னா இந்த ஸ்மெல் வராத இருக்கும். ஸ்மெல் வராத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு மட்டன் மசாலா ஒரு பாக்கெட் கொட்டி அதில் போட்டுக்கலாம். சாதம் வெந்துட்டுருக்கு. சாதம் இல்லை, சோறுன்னு சொல்லலாம். நம்ம சுத்தமான தமிழ் சொல்லு சோறு. மட்டன் மசாலா போட்டாச்சு. போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் போட்டு நல்லா அதையும் நல்லா கிளறி விட்டுடலாம். ஒன்று போல் நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடணும். சாதம் வெந்துருச்சு. வடித்து விட்டுடலாம். சாதத்தை வடித்து விட்டுடலாம். வடித்து விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுவும் நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். போட்டு முடிச்சுட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 4 விசில் வந்ததும் நம்ம பார்க்கலாம். ரெடி ஆகிடும்.
ரசம் தாளித்து விட்டுருக்கேன். கொத்தமல்லி தழை வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். கொத்தமல்லி தழையை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொத்தமல்லியினுடைய அந்த ஸ்மெல் வந்து எனக்கு பிடிக்காதுங்க. ஒரு சின்ன நிகழ்வு சொல்கிறேங்க. நான் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது என் தாத்தா பாட்டி வந்து கிராமத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. என்னுடைய தாத்தாவுடைய சொந்த ஊர் வந்து தொழுதூர் பக்கத்தில் ஆவட்டின்ற கிராமம். அங்கே வந்து மொச்சக்காய், வேர்க்கடலை, இந்த கொத்தமல்லி தானியம் இதெல்லாம் பயிர் பண்ணுவாங்க. அந்த காடு வந்து ரொம்ப நீட்டுக்கும் வந்து கொத்தமல்லியாகவே விரைச்சிருப்பாங்க. அப்போ வந்து அந்த வாசனை வந்து எனக்கு பிடிக்காததுனால அந்த காடு முழுக்க ஓடிக்கிட்டே மூக்கு பிடிச்சிக்கிட்டே ஓடுவேன். அந்த ஸ்மெல் வந்து எனக்கு பிடிக்காது. சரி, சமையல் பார்க்கலாம் வாங்க. மட்டன் நல்லா வெந்துருச்சு. நல்லா பூ போல் நல்லா வெந்துருச்சு. பஞ்சு பஞ்சாக நல்லா இருக்குது. நல்லா வெந்துருச்சு. அடுத்தது லெமனை கட் பண்ணிவிட்டு ஒரு அரை லெமன் வந்து நம்ம போட்டுக்கலாம். அதாவது மட்டன் வந்து ஸ்மெல் தெரியாமல் இருக்கும். அப்புறம் வந்து கெட்டு போகாத இருக்கிறதுக்காக ஒரு அரை லெமன் போட்டாச்சு. புதினா கொத்தமல்லி தூவி விட்டாச்சு. நல்லா அதுலேயே நல்லா இதாகிடும், வெந்துடும். நம்ம சாப்பிட தயாராகிடலாம். பழம் தேவையானதை சாப்பிட்லாங்க. மட்டன் குழம்பு, சாதம், ரசம் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் சாப்பிட தயாராகிட்டோம். நானும் என் வீட்டுக்காரரும் மதியம் லஞ்சுக்கு வந்து மட்டன் குழம்பு நல்லா வாசனையாக நல்லா இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கிட்டு தேவையான மசாலாவை போட்டு குக்கரை மூடி விசில் வச்சு ஒரு 4 விசில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்லா வாசனையாக நல்லா இருக்குது. நல்லா கறி வந்து பஞ்சு பஞ்சாக வெந்திருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அந்த எலும்பில் வந்து நல்ல சத்து, அதனுடைய இதெல்லாம் அதில் ருசி எல்லாம் அதிலே இறங்கியிருக்கு. நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தனியாக வேக வச்சும் நான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று போல் வதக்கிட்டு விசில் வச்சும் செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த குக்கர் மூடுற மாதிரி ஒரு வீடியோ இருக்குது இல்லைங்களா, அது என் வீட்டுக்காரர் தான் எடுத்தார். 2 நிமிஷம் எடுக்க சொன்னால் 2 செகண்ட் எடுத்திருக்காரு. சாப்பிட்டுட்ருக்காரு பாருங்கள். ஒரு குட்டி தோட்டம் இது என்னுடைய குட்டி தோட்டம். இது வந்து இந்த பக்கம் சும்மா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு மணலாக இருக்கும், மற்ற எல்லாம் சிமெண்ட்டுங்க. அது மாதிரி வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கொஞ்சம் செடி வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இது நம்ம சொந்த வீடு கிடையாது, வாடகை வீடு. அதாவது பப்பாளி, அவகோடா, நெல்லிக்காய், அன்னாச்சி, லெமனு, செவ்வாழை இந்த மாதிரி இருக்குது. இதுதாங்க அவகோடா. இது வந்து பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. ஜூஸ் வச்சு குடிக்கலாம். இதுதான் நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய். நானும் என் வீட்டுக்காரும் வச்சோம். இது அன்னாச்சி. நான் ஏற்கனவே பழம் எடுத்திருக்கேன். இது வந்து செவ்வாழை, உங்களுக்கே தெரியும். இது குரோட்டன்ஸு. பின்னாடி வந்து வெற்றிலை இருக்குது. இது வெற்றி வேர் வந்து என் கூட 8 வருஷமாக இருக்குது. நன்றி.